டூடு டிவி. ராகேஷோட மீட்டிங் முடிஞ்சது. அவர் பில்டிங் விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்து டாக்ஸிக்காக காத்துட்டு இருந்தாரு. அப்போ அவங்க மனைவி கால் பண்றாங்க. ஆஷா, நான் டாக்ஸிக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்த பில்டிங் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இங்க எந்த ஒரு டாக்ஸியுமே கிடைக்கிறதே இல்லை. எனக்கு டாக்ஸி இல்லைன்னா ஆட்டோ வந்தா உனக்கு உடனே கால் பண்றேன். ஓஹோ, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் டாக்ஸி வரல. இந்த ரோடு இவ்வளோ அமைதியா இருக்கு. நைட் டைம்லாம் மனுஷங்க இங்க எப்படிதான் வராங்கன்னு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு ஆட்டோ வரத ராகேஷ் பார்க்கறாரு. அதை நிறுத்துறதுக்காக ராகேஷ் கை காமிக்கிறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆட்டோ நிக்காமலே அவருக்கு முன்னாடி ரொம்ப வேகமா போயிடுது. இவங்கள எந்த மாதிரியான மனுஷங்கனே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு டாக்ஸி வரத பார்க்கறாரு. ராகேஷ் மறுபடியும் கையை காமிச்சு அதை நிறுத்த முயற்சி பண்றாரு. நில்லுங்க நில்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நான் எப்படி வீட்டுக்கு போறதுன்னே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. வரவங்க யாரும் நிறுத்தவும் மாட்டிருக்காங்க. ராகேஷ்க்கு ரொம்பவே கவலையாயிடுது. அவர் அங்கேயே ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவரு தன் ஒய்ஃப் ஆஷாவுக்கு கால் பண்றாரு. ஆனா கால் போகல. அப்போ அங்க ஒரு பஸ் வருது அவரோட கண்ணுக்கு தெரியுது. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுது. இந்த பஸ் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை அவர் கை காமிச்சு ரொம்ப சத்தமா கத்துறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க, பஸ்ஸை நிறுத்துங்க. அந்த பஸ் அவரை தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா போயிடுது. அவரு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் சத்தமா கத்தி சொன்னாரு, அட எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா போறீங்க? சாவடிச்சிருவீங்க போலயே. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பஸ் நிக்குது. அப்புறம் ராகேஷ் அந்த பஸ்ல ஏறிடுறாரு. ராகேஷ் அந்த பஸ்ல பார்த்தா பஸ்ல ரொம்ப அதிகமான பேர் இல்ல. அப்புறம் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவும் இல்லை. எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டு வந்தாங்க. பஸ் மறுபடியும் ரொம்ப ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சது. அப்போ ராகேஷ் டிரைவர் கிட்ட சொல்றாரு, அட டிரைவர் சார், பஸ்ஸை பறக்க வைக்கிறீங்களா? கொஞ்சம் மெதுவா போங்க. டிரைவர் எந்த ஒரு பதிலும் சொல்லல. இந்த டிரைவர் ரொம்ப விசித்திரமா இருக்காரு, பதிலே சொல்ல மாட்டிருக்காரு. ராகேஷ் கண்டக்டர் கிட்ட சொல்றாரு, பஸ் கிளாக் டவர் கிட்ட நிக்கும் தானே? கண்டக்டர் தலையை மட்டும் ஆட்டுறாரு. அது ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. சரி, கிளாக் டவருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. கண்டக்டர் ராகேஷ்க்கு ஒரு டிக்கெட் கொடுக்கறாரு. ராகேஷ் அவரோட மனசுல நினைச்சுக்கிறாரு, சிட்டிக்கு வெளியே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அவர் கையை கட்டி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுரை விட வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். பஸ்ஸோட ஸ்பீடு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. ராகேஷ் மறுபடியும் டிரைவர் கிட்ட சொல்றாரு, அட டிரைவர் கேளுங்க, கொஞ்சம் ஸ்லோவா போங்க. மறுபடியும் ஒரு எந்த பதிலும் சொல்லல. நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டிருக்கீங்க? பதில் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மறுபடியும் அந்த டிரைவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாததால ராகேஷ் தனக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கவங்க கிட்ட பேச முயற்சி பண்றாரு. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவரு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருந்தாரு. கேளுங்க சார், நீங்க எங்க போகணும்? இந்த டிரைவர் ரொம்ப ஃபாஸ்டா வண்டி ஓட்டுறாரு, நீங்களாவது சொல்லுங்க. அவர் எதுவும் சொல்லாம அவர் வெளியவே பார்த்துட்டு இருந்தாரு. ராகேஷ் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கடவுளே, நான் எங்க மாட்டிக்கிட்டேன்னு தெரியல. இன்னைக்கு நான் ஏன் இவ்வளோ விசித்திரமானவங்களை சந்திச்சிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நான் எப்படியோ சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். ராகேஷ் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பார்த்தா எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. யாரும் யார் கூடவும் பேசல. எல்லாரும் தூர தூரமா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசானவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு வயசான பெண்மணி அவங்க தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் ஏதோ ஒன்று ரொம்ப விசித்திரமா சாப்பிட்டு இருந்தாரு. கண்டக்டர் பின்னாடி போய் நின்று சத்தமா சிரிச்சிட்டு இருந்தாரு. அங்க ஒரு சின்ன பையன் ரொம்ப பயங்கரமான ஒரு பொம்மையோட விளையாண்டுட்டு இருந்தான். ராகேஷ்க்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப விசித்திரமா தோணுது.
பஸ் போக போக ரொம்பவே நேரமாகுது. அப்போ ராகேஷ் பின்னாடி திரும்பி கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு, அட கண்டக்டர் சார், இந்த பஸ் கிளாக் டவர் கிட்ட தான் நான் போகுது. கண்டக்டர் பின்னாடி நின்று அவரை பார்த்துட்டு இருந்தாரு. ராகேஷ் யோசிக்கிறாரு, சிட்டிக்கு வெறும் 10 கிலோமீட்டர் தானே, ரோடு ஒன்றும் அவ்வளோ ரஷ்ஷாக இல்லையே, இவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க? அவர் எழுந்து நின்று கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு, சார் நான் உங்ககிட்ட கேட்டது இந்த பஸ் கிளாக் டவர் கிட்ட தானே போகுது. அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. ராகேஷ் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் பேச மாட்டிருக்கீங்க? அப்புறம் அவரு பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிற மீதி எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, அட நீங்கள் ஏன் எதுவும் பேச மாட்டிருக்கீங்க? இந்த ரோடை பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு, இங்கே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் லைட்டே கிடையாது. யாரும் எதுவும் சொல்றதில்ல. அவர் மறுபடியும் சொல்றாரு, யாராவது சொல்லுங்க, இந்த பஸ் கிளாக் டவர் போகுமா போகாதா? கண்டக்டர் பயங்கரமான குரல்ல பதில் சொல்றாரு, இல்ல. நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? ராகேஷ் பயந்து போய் சீட்டு மேல விழுந்துடுறாரு. அப்புறம் பயந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அவரு ஒவ்வொருத்தரா பஸ்ல இருக்கிற எல்லாரையுமே பாக்குறாரு. எல்லாரோட கண்ணும் ரத்த கலர்ல இருந்தது. எல்லாரும் அவரையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் நீங்க? என்னை கீழே இறக்கி விட்டுருங்க, என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க, முன்னாடி போக எனக்கு விருப்பம் இல்லை. அவரு டிக்கெட்டை பார்க்குறாரு. அதுல இழுத்து இருந்த டேட்டா பார்க்குறாரு. அடா இந்த டிக்கெட் 11 வருஷம் பழைய டிக்கெட்டு, இதுல 2010 போட்டிருக்கு. அவர் அப்படியே திரும்பி அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கவரை பார்க்குறாரு. ரொம்பவே பயந்து போய் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இன்னும் முன்னாடி போக விருப்பம் இல்லை. டிரைவர் பஸ் நிறுத்துங்க, ப்ளீஸ் பஸ் நிறுத்துங்க. அவர் டிரைவர் கேபின் கிட்ட ஓடி போறாரு. டிரைவர் அவரை பார்க்குறாரு. ராகேஷ் அவரை மறுபடியும் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவரோட கண்ணு ரத்த கலர்ல இருந்தது. இல்ல. ராகேஷ் பயந்து போய் கத்திட்டு இருந்தாரு. அவரு பார்க்கும்போது அந்த பஸ் ஒரு மலையை நோக்கி போயிட்டு இருந்தது. அட அட இந்த பஸ் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், பஸ் நிறுத்துங்க. ராகேஷ் பஸ் நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க பஸ்ஸை நிறுத்தவே இல்லை. பஸ்ஸை நிறுத்தாததால அவரே பஸ்ஸோட கதவு கிட்ட இருந்து பஸ்ல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. விழுந்ததும் அவரு மயக்கமாயிடுறாரு. அவரு கண்ணை திறக்கும் போது அவர் பக்கத்துல ஒரு வயசானவர் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. மகனே, நல்லா தானே இருக்க? உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சு? அங்கிள், நேத்து ராத்திரி நான் ஒரு பஸ்ல போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராகேஷ் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஓ, நீ அந்த ரெட் கலர் பஸ்ல வந்தியா? அது எங்கேயுமே நிக்காதே. ஆமாமா, நீங்க ரொம்ப சரியா தான் சொல்றீங்க, அது ரெட் கலர் பஸ் தான். உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும். அந்த பஸ்ல யாருமே ஏற மாட்டாங்க. அத சாவோட பஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அதுல இருந்த எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த பஸ் தினமும் ராத்திரியானா இந்த வழியா போயிட்டு இருக்கும். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நடக்கும். நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. இந்த பஸ்ல உட்காந்துட்டு போன யாரும் இது வரைக்கும் உயிரோட இருந்ததே இல்லை. உன்னோட வீடு எங்க இருக்கு? நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். ராகேஷ் அந்த வயசான ஆளோட ஸ்கூட்டர்ல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. குட்டி போனி டேலு போட்டு கையில் மாட்டிக்கிட்டா. அப்பா, இவ்வளவு அழகான ஊரை விட்டு நம்ம ஏன் போயிட்டு இருக்கோம் அப்பா? சொல்லுங்க அப்பா. நான் சொன்னேன்ல தங்கம், அப்பா அம்மாக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு. அந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கும், ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஊர் பேரே மோஜ்பூர். ஸோ கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது.
வாங்க வாங்க சார், நீங்க வந்தீங்க, அதனால நான் வெளியில வந்தேன். வெளிச்சம் வந்திருக்கு சார்னு சொல்லணும். டார்லிங், ஐ லவ் யூ. சுந்தர், வண்டியில பொருட்கள் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. சீக்கிரமா சமையல் செய், ஏதாவது நல்லதா செய், எனக்கு ரொம்பவே பசிக்குது. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய வீடு மாதிரி இருக்கு, ரொம்ப நாளா யாரும் வரல போல இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், யாருமே ஸ்டோர் ரூம் கிட்ட போகாதீங்க. அந்த ரூம் சபிக்கப்பட்ட ரூம், யாரும் திறக்காதீங்க. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சவ பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. அட என்னாச்சு சுந்தர்? ஒன்னும் இல்ல சார், நான் எலிய பார்த்து பயந்துட்டேன். பூனைய பார்த்து பயந்தாங்களாமா? சீக்கிரம் வா, லேட் ஆகுது. ரூஹிக்கு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வரலாம். ரூஹி, வாமா இங்க. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டெல்லாம் ரொம்ப கலீஜா இருக்கு. நான் வரதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. பாய் அப்பா, பாய் அம்மா. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பொம்மையா? இதை ஏன் எடுத்தீங்க? நான் ஏற்கனவே சொன்னல ஸ்டோர் ரூம்குள்ள போகாதீங்கன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, ஸ்டோர் ரூம் கதவை திறக்காதீங்கன்னு. யாரு ஸ்டோர் ரூம் கதவை திறந்து போனீங்க? நீங்க கண்டிப்பா செத்துருவீங்க. போங்க போங்க, இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்ன விசித்திரமா நடந்துக்கிறாங்க. சரி கிளம்பு, லேட் ஆயிடுச்சு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேய்கின்றது பொன்மாலை நிலா. வரங்க, இப்பதானே வீடெல்லாம் க்ளீன் பண்ண. எவ்வளவு வேலை, டயர்டா இருக்கு. வந்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பொறுங்க. ரூஹி, முதல் சாப்பாடு சாப்பிடு. அந்த டால்ல பக்கத்துல வை. வந்ததுல இருந்து இந்த டால் கூட தான் விளையாடிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்ல.
நான் தான் ஸ்டோர் ரூம்குள்ளே போக வேணாம்னு சொன்னனே, என் பேச்சை நீங்கள் கேட்கவே இல்லை. ரூஹி, ரூஹி எழுந்துடுமா. வா தங்கம், நீ ஏன் கூட வா. உன் வாழ்க்கையில இனிமே இந்த பக்கம் வரவே வராது. வா நம்ம போலாம். ஒரு ஊர்ல சமர் மற்றும் ஜான்னு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சமர் ரொம்ப டாலா 6 ஃபீட் இருப்பான். ஜான் ரொம்பவே குள்ளமா இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டு போகும்போது ரொம்ப காமெடியா இருக்கும். ஜானுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவனோட வைஃப் அலினா ஒரு கம்பெனில கண்டென்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கோஸ்ட் என்கவுண்டர் என்ற ஒரு டாபிக் மேல கதை எழுதுறதுக்கு அவங்களுக்கு வருது. அவங்களுக்கு அந்த டாபிக் மேல ஐடியாவே இல்ல. அதனால அவங்க ஜான் ஹெல்ப் கேக்குறாங்க. நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு இந்த விஷயத்துல சமீர் உதவி பண்ணுவான். அவங்கிட்ட நான் பேசுறேன். ஹாய் சமீர், என்னோட நண்பா. ஒரு வேலை இருக்கு. லீனாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. கோஸ்ட் என்கவுண்டர்ஸ் பத்தி எழுதணுமா. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அடா மை ஃப்ரெண்ட், நீ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணியிருக்க. இன்னைக்கு நைட்டே நான் உங்க வீட்டுக்கு வரேன். வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். ராத்திரி சரியா 11 மணி. அப்ப சமீர் ஒரு ஆளை கூட்டிட்டு ஜான் வீட்டுக்கு வராரு. ஹலோ ஜான், இது சிவம். போன வாரம் பார்ட்டியில் நாங்கள் மீட் பண்ணோம். இவர் ஒரு கேமை பற்றி எங்கிட்ட சொன்னார். அதில் பேயை வர வைக்க முடியுமா, அப்புறம் அதுக்கிட்ட அதோட கதையை கேட்கலாம். ரியல் எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைக்குமா என்ன? என்ன கேம்? வேணாம் வேணாம், இந்த மாதிரி கேம் எல்லாம் ஆட வேணாம். எனக்கு ரொம்ப பயம். ப்ளீஸ். அட, இதில் பயப்படுற மாதிரி என்ன இருக்கு? நாங்கள் தான் இங்கே இருக்கமே. கதைக்காக நாம இதை பண்ணி தான் ஆகணும். யாருக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சாலும் கிடைக்கலாம். சிவம் அவனோட பேக்ல இருந்து ஓஜா போர்ட வெளியே எடுக்கிறான். இது ஓஜா போர்டு. அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆவி இருந்தா அதுகிட்ட நம்மளால இதை வச்சு பேச முடியும். இதுல ஏல இருந்து Z வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு. இதுல எஸ் அப்புறம் நோனோ ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம ரெண்டு விஷயம் மட்டும்தான் கவனிக்க வேண்டியதா இருக்கும். என்ன அது? என்ன ரெண்டு வார்த்தை அது? முதல்ல என்னன்னா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவமானப்படுத்தக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, குட் பை வராம சேட் பிளைனா இல்லாம இந்த கேமை நம்மளால முடிக்க முடியாது. அப்புறம் அந்த ஆத்மாவும் திரும்ப போகாது.
ஆஹா, அதுக்கு குட் பையும் சொல்லிட்டு சாப்பாடும் வாங்கி கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இல்லை, கரெக்டாக 3 மணிக்கு தான் இதை ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் தான் டெவில் கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் எல்லா பேயும் வெளியே வரும். பேய் கூட பேசுறதுக்கு அதுதான் சரியான நேரம். அப்ப டைம் சரியா 6 மணி 15 நிமிடம். அப்ப 4 பேரும் ஒரு டேபிள்ல நடுவுல வச்சுட்டு ரவுண்டா உக்காந்துட்டு ஒரு கேண்டில் லைட்ல இருக்காங்க. அந்த ஓஜா போர்டு டேபிள் மேல வைக்கிறாங்க. பிளான் செட்டை ஓஜா போர்டு மேல இங்க வைக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் உங்களோட 2 பேர்ல இதுக்கு மேல வைக்கணும். எல்லாரும் அவங்களோட விரல்களை பிளான் செட் மேல வைக்கிறாங்க. சிவம் பிளான் செட்டை மூவ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆத்மா இருந்தா இதுக்கு பதில் சொல்லு. நாங்க உங்க கூட பேசணும். பதில் சொல்லு. நீ இங்க இருக்கியா? ஜான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆத்மா இங்க நம்ம 4 பேர் இருக்கிறத பார்த்து பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பேயின்னு நினைக்கிறேன். அலினாக்கு ரொம்ப பயம், எதுவும் பேசல. சிவம் எதுல டிரான்ஸ்குள்ள போன மாதிரி ஏதாவது ஆவிக்கிட்ட பேசியே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டு இருந்தான். என் கூட பேசு. ஒருவேளை நீ இங்க இருக்கியா? எங்க கூட பேசு. நீ இங்க இருக்கியா? எங்களுக்கு பதில் சொல்லு. பிளான்செட் எஸ்கிட்ட போயிருக்கு. அப்போ இங்க ஆத்மா இருக்கு. நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. என்னால இந்த விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. நான் சொல்றது கேளு. ஒரு டைம் இதை ஆரம்பிச்சிட்டுனா நடுவுல விட முடியாது, இல்லனா ரொம்ப தப்பா போயிடும். அலினாக்கு பயத்துல வேர்வை வர ஆரம்பிக்குது. சமர் மற்றும் ஜான்க்கு கூட ரொம்ப பயமா இருக்கும். அதனால அவங்க எதுவும் பேசல. ஜான் பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு ஃப்ரெண்ட்லி ஆத்மாவா? நோன்னு வந்தது. அதுக்கு அர்த்தம் இது ரொம்ப பயங்கரமான ஆன்மா. எல்லாரும் ரொம்பவே பயப்படுறாங்க. பிளான்செட் ரொம்ப வேகமா போர்டு மேல மூவ் ஆகுது. ZOZO ன்னு போயிட்டே இருந்தது. ஹேண்டில் ஆஃப் ஆயிடுது. கடிகாரம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுது. இந்த ஜூசு யாரு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஜூசு இந்த உலகத்தோட பயங்கரமான பேயி. அது எல்லாரோட மூளையும் தன்வசப்படுத்தி ஹிப்னடைஸ் பண்ணிடும். அப்புறம் எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்காது. அலினா சடனா எழுந்து கிச்சனுக்குள்ள போறா. அவளை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும். ஆனா அவ எங்க போறா, என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இதுதான் ஜோசோவா? இவ்ளோ பயங்கரமா இருக்கு. இவ்ளோ சக்திகள் இருக்கு இதுக்கு. ரொம்பவே கொடூரமானது. அலினாவோட பயம் கோவமா மாறுச்சு. கையில ஒரு கத்திய கொண்டு போய் சமீர பயங்கரமா குத்தி சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஜோரா கத்தி சிரிக்கிறா. சமீர் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவ சிவம் கிட்ட போறா. ஜான் ஓஜா போர்டை எடுத்துட்டு சீக்கிரம் ஓடி போயிடுறான். கண்ணு ரொம்ப சிகப்பா மாறிடுது. கையில ஒரு கத்திய தூக்கிட்டு சிவம் பின்னாடி ஓடுறா. சிவம் ரொம்ப வேகமா ஓடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வரான். சோசோ அலினாவோட தலைமையில நின்னு அவன் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் அலினா கிட்ட செய்ய வைக்கிறான். ஊரு நரிங்க கத்துற மாதிரி கேட்டுட்டு இருந்தது. அப்ப சிவமோட கண்ணு
திடீர்னு ஓஜா போர்டு மேல விழுது. அப்புறம் எப்படியோ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓஜா போர்டை போய் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பிளான்செட்டை குட் பை என்கிற இடத்துல வச்சிடுறான். ஜூசு ஜூசு திரும்ப போயிடு. கோ பேக். நாங்க பண்ணது தப்பு தான். திரும்ப போயிடு ஜூசு. ப்ளீஸ் கோ பேக். அதே வார்த்தைய மறுபடியும் சொன்னதுக்கு ஜோசோ ஓஜா போர்டுக்கு போயிடுறான். பயங்கரமான காத்து நின்னுடுது. நரிங்க கத்துற சத்தம் கூட கேட்கல. அலினா கையில இருந்த கத்திய கீழே போட்டு தலை சுத்தி கீழே வந்துடுறா. சிவம் அந்த ஓஜா போர்டை கொண்டு போய் அலினா வீட்டுல வச்சுட்டு அலினாவை அவளோட பெட்ல படுக்க வச்சுட்டு போயிடுறான். அலினா கண் முழிச்சு பார்த்த உடனே ரொம்ப அழுறா. இப்ப அவகிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா அவளோட ஃப்ரெண்ட் அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் யாரும் இல்ல. ஜூசோ